ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மம்மாவுடைய மாதத்தில் ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கிறது. எல்லா சென்டரும் சரி, மம்மா அவர்களுக்கு அன்பு நினைவுகளை எல்லா சென்டரும் சரி யோகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டு வருவார்கள். அதனால விசேஷமாக மம்மா சரீரை விட்ட பிறகு, அதாவது சாகார வதனத்திலிருந்து சூட்சம வதனத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்து அவ்யக்த வதன செய்தியை தாதி குல்சார் தாதி மூலமாக இன்றைக்கு 5வது நாள் போக வைக்கப்பட்டது. அதாவது 29/6/1965 இதை கேட்கும் பொழுது அந்த நாளில் ஏற்பட்ட அனுபவத்தினை இப்பொழுது நாம் நடைமுறையில் கொண்டு வரலாம். தாதி குல்சார் அவர்கள் போக வைத்து சூட்சம வதனத்திற்கு சென்று விட்டார். அப்போ வதனத்தில் போக் சுவீகாரம் செய்த பிறகு மம்மா அவர்கள் அனைத்து குழந்தைகளுடைய நினைவில் எனக்கு, அதாவது தாதிக்கு, குல்சார் தாதிக்கு ஊட்டிவிட்டார்கள். அப்போ பாபா சொன்னார், மம்மாவிடம் எங்களுக்கு தான் அன்பு உள்ளது அப்படின்று குழந்தைகள் எண்ணுகின்றார்கள். ஆனால் பாபாவிற்கு கூட மம்மாவிடத்தில் அன்பு இருக்கிறது அப்படின்று அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் வதனத்திற்கு அழைத்து கொண்டார். பிறகு புன்னகை செய்து கொண்டே சொன்னார். என்ன சொன்னார்? குழந்தைகள் மம்மா நம்மை மறந்து போய்விட்டார் அப்படின்று நினைக்கின்றார்கள். ஆனால் இல்லை. அதனால மம்மா இப்பொழுது கூட சரி குழந்தைகளுடைய சேவையில் தான் இருக்கிறார் அப்படின்று பாபா அவ்யக்த வதனத்தில், அதாவது சூட்சம வதனத்தில் அந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். சாகாரத்தில் எங்கே இருந்தாரோ அங்குதான் சேவை செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுது எங்கே விரும்புகிறாரோ அங்கு ஒரு வினாடியில் சென்று சேர்ந்து விட முடியும் அப்படின்று அந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் பாபா. அப்போ பாபா சொன்ன பிறகு மம்மா சொன்னார், எப்படி நான் சூட்சும ரூபத்தில் இருக்கின்றேனோ அதே போல நீங்களும் கூட ஆத்ம ரூபத்தில் இருக்க வேண்டும் அப்படின்று மம்மா சொன்னார். அதே போல மம்மா எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த 3 நாட்களில் குழந்தைகளுடைய சூட்சுமத்தில் சேவை எவ்வாறு செய்யப்பட்டது, அதன் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்று அந்த ரகசியத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் அம்மா. அதற்கு பிறகு தாதி குல்சார் அவர்கள் கேட்டார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? உங்களை அழைத்து, அதாவது ஆவாகனம் கொண்டிருந்த பொழுது அந்த சமயம் உங்களுக்கு என்ன அனுபவம் ஆயிற்று அப்படின்று தாதி குல்சார் அவர்கள் மம்மாவிடம் கேள்வி கேட்டார் அவ்யக்த வதனத்தில். அப்போ மம்மா தாதி குல்சார் தாதிக்கு பதில் இப்படி சொன்னார், உங்கள் அனைவருடைய யோகத்தின் மூலமாக அழைப்பினுடைய பிரவாகம் அவசியம் வந்தடைந்தது. ஆனால் எனக்கு இந்த சரீரத்திலிருந்து சம்பூர்ணமாக அந்த சம்பந்தம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு போயிருந்தது. ஆனால் பிறகு எவ்வாறு திரும்ப வர முடியும் கீழே? அதனால உண்மையாக ஈர்ப்பு என்பது எனக்கு இருந்ததுதான். ஏதாவது ஒரு பொருளை பல எறும்புகள் இழுத்து கொண்டு செல்வது போல, எப்படி சூரியனுடைய கிரணங்களுக்கு சமமான அந்த சக்தியினுடைய கயிறுகள் என்னுடைய ஆத்மாவை ஈர்த்ததுதான். ஆனால் கர்ம பந்தனம் முடிந்துவிட்ட காரணத்தினால் நான் செல்ல வேண்டும் அப்படி என்ற எண்ணம் எனக்கு எழவில்லை. பிறகு செயலில் எவ்வாறு நடக்க முடியும் அந்த விஷயம்? இப்படியாக மம்மா அவர்கள் தாதி குல்சார் அவர்களுக்கு பதில் சொன்னார். பிறகு மம்மா சொன்னார்,
முழு இரவும் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் எல்லோரும். இடையில் கூட சரி 2 முறை பாபா என்னை இந்த சரீரத்தோடு சுற்றி வலம் வருவதற்காக அனுப்பி வைத்தார். அதாவது சரீரத்தினுடைய பந்தனத்திற்கு வசமாகி அந்த ஆத்மா என்ன நிலை அடைகிறது அப்படி என்று. அது மட்டுமா, சரீரத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா அதே சரீரத்தில் செல்லும் பொழுது எவ்வாறு அனுபவம் செய்கிறது அப்படி என்று அதனை அனுபவம் செய்து வா அப்படி என பாபா மம்மாவிடம் கூறி அனுப்பி வைத்தார். நான் சூட்சும வதனத்திலிருந்து நான் கீழே வந்தேன். என்னுடைய உடம்பை பார்ப்பதற்காக 2 முறை வந்தேன். ஆனால் ஏதோ மாற்று இடத்திற்கு சுற்றி வந்தது போல எனக்கு தோன்றியது. அது மட்டுமா, சரீரம் மிகவும் குளிர்ந்து போயிருந்தது. அதனால ஆத்மா பிரவேசமானது. ஆனால் அசைவுகள் ஏற்படவில்லை. மற்றபடி நான் வந்து பார்த்து விட்டு சென்றேன். அதன்படி நானும் சொன்னேன், மம்மா எங்கள் அனைவருக்கும் கூட 4லிருந்து 5 மணி வரை, அதாவது 2, 3 முறை முகத்தில் புன்னகை, அந்த பிரகாசத்தை உணர முடிந்தது. எப்படி என்றால், மம்மா வந்து விட்டார், அனைவரோடும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல இந்த ஆன்மீக உரையாடல் செய்துவிட்டு குல்ஜார் தாதி அவர்கள் மம்மாவிட சரி, பாபாவிட சரி அந்த அன்பு உரையாடல்களை செய்து முடித்துவிட்டு கீழே தன்னுடைய சூலமான அந்த உலகத்திற்கு திரும்பி வந்தேன் அப்படின்று தாதி குல்ஜார் அவர்கள் 5வது நாளான 29/6/1965 ஆண்டு நடந்த அந்த அவ்யக்த செய்தியை இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். பார்க்கலாம் நாளைக்கு 6வது நாட்களாக என்ன செய்தி கொண்டு வரப்போகிறார் அப்படின்று நாம் காத்திருக்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மம்மாவுடைய மாதத்தில் ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கிறது. எல்லா சென்டரும் சரி, மம்மா அவர்களுக்கு அன்பு நினைவுகளை எல்லா சென்டரிலும் சரி யோகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டு வருவார்கள். அதனால விசேஷமாக மம்மா சரீரம் விட்ட பிறகு, அதாவது சாகார வதனத்திலிருந்து சூட்சம வதனத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்து அவ்யக்த வதன செய்தியை தாதி குல்ஜார் தாதி மூலமாக இன்றைக்கு 5வது நாள் போகு வைக்கப்பட்டது. அதாவது 29/6/1965 ஆண்டு. இதை கேட்கும் பொழுது அந்த நாளில் ஏற்பட்ட அனுபவத்தினை இப்பொழுது நாம் நடைமுறையில் கொண்டு வரலாம். தாதி குல்ஜார் அவர்கள் போகு வைத்து சூட்சம வதனத்திற்கு சென்று விட்டார். அப்போ வதனத்தில் போக் ஸ்வீகாரம் செய்த பிறகு மம்மா அவர்கள் அனைத்து குழந்தைகளுடைய நினைவில் எனக்கு, அதாவது தாதிக்கு, குல்ஜார் தாதிக்கு ஊட்டிவிட்டார்கள். அப்போ பாபா சொன்னார், மம்மாவிடம் எங்களுக்குத்தான் அன்பு உள்ளது அப்படின்று குழந்தைகள் எண்ணுகின்றார்கள். ஆனால் பாபாவிற்கு கூட மம்மாவிடத்தில் அன்பு இருக்கிறது அப்படின்று அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் வதனத்திற்கு அழைத்து கொண்டார். பிறகு புன்னகை செய்து கொண்டே சொன்னார். என்ன சொன்னார்? குழந்தைகள் மம்மா நம்மை மறந்து போய்விட்டார் அப்படின்று நினைக்கின்றார்கள். ஆனால் இல்லை. அதனால மம்மா இப்பொழுது கூட சரி குழந்தைகளுடைய சேவையில் தான் இருக்கிறார் அப்படின்று பாபா அவ்யக்த வதனத்தில், அதாவது சூட்சம வதனத்தில் அந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். சாகாரத்தில் எங்கே இருந்தாரோ அங்குதான் சேவை செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுது எங்கே விரும்புகிறாரோ
அங்கு ஒரு வினாடியில் சென்று சேர்ந்து விட முடியும் அப்படின்று அந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் பாபா. அப்போ பாபா சொன்ன பிறகு மம்மா சொன்னார், எப்படி நான் சூட்சும ரூபத்தில் இருக்கின்றேனோ அதே போல நீங்களும் கூட ஆத்ம ரூபத்தில் இருக்க வேண்டும் அப்படின்று மம்மா சொன்னார். அதே போல மம்மா எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த 3 நாட்களில் குழந்தைகளுடைய சூட்சுமத்தில் சேவை எவ்வாறு செய்யப்பட்டது? அதன் பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்று அந்த ரகசியத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் அம்மா. அதற்கு பிறகு தாதி குல்சார் அவர்கள் கேட்டார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? உங்களை அழைத்து அதாவது ஆவாகனம் கொண்டிருந்த பொழுது, அந்த சமயம் உங்களுக்கு என்ன அனுபவம் ஆயிற்று அப்படின்று தாதி குல்சார் அவர்கள் மம்மாவிடம் கேள்வி கேட்டார் அவ்யக்த வதனத்தில. அப்ப மம்மா வந்து தாதி குல்சார் தாதிக்கு பதில் இப்படி சொன்னார். உங்கள் அனைவருடைய யோகத்தின் மூலமாக அழைப்பினுடைய பிரவாகம் அவசியம் வந்தடைந்தது. ஆனால் எனக்கு இந்த சரீரத்திலிருந்து சம்பூர்ணமாக அந்த சம்பந்தம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு போயிருந்தது. ஆனால் பிறகு எவ்வாறு திரும்ப வர முடியும் கீழே?